நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். சமைக்க நான் ரெடி, பார்க்க நீங்க ரெடியா? வாங்க போலாம். இல்லையாரு சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாமா மை ஹார்ட்? ஸோ மை ஹார்ட் நீங்களா இருக்கிற வரைக்கும் ஐ எம் நாட் அலோன் ஈஸி ஈஆர். பட் எப்பவுமே எனக்காக நீங்க அப்படி ஒரு ஃபேமிலி எனக்கு இல்லை, நீங்களா இருக்கணும் அப்படிங்கிறது ஆசையால இந்த வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னு எனக்கு தெரியல. நான் யூடியூப்பை பார்த்து தான் என்னென்னு பார்த்துட்டு இன்னைக்கு சமைக்கணும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படிங்க, ஏன்னா தம்ப்நெயிலை பார்த்துட்டு வந்துருப்பீங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இன்னும் எனக்கு தெரியாது. நான் யூடியூப்பை பார்த்துட்டு தான் இதை இன்னைக்கு சமைக்கலாம் அப்படின்னு தெரியும். ஓகே மை காட், இன்னைக்கு என் லைஃப்பில் என்ன பண்ண போறேன்னு வாங்க பார்க்கலாம். இந்த யூடியூப்பை பார்த்து சமைக்கிறது நல்லதா கெட்டதான்னு தெரில. சரி ஓகே மை காட், இப்போ வந்து யூடியூப்பை பார்த்து சமைக்கிறது மட்டும்தான். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா விரால் கிரேவி சமைக்க போகிறோம். விரால் வந்து 1/2 கிலோ வாங்கினேன். 1/2 கிலோ இங்கே வந்து கடல் விராலே வந்து 300 அப்படின்னா 1 கிலோ வந்து 600. யூடியூப்ல இப்போ வந்து விரால் கிரேவி அப்படின்னு அடிப்போம். எந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வருதோ அந்த வீடியோ பார்த்து சமைக்கிறோம். சமைச்சு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அவங்க சொன்னது உண்மைதானா அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். விரால் கிரேவி மிக சுவையாக செய்வது எப்படி அப்படின்னு அம்மா சமையல் வீடியோ அப்படின்னு வந்து விரால் கிரேவி எப்படி செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ. அந்த வீடியோ பார்ப்போம். ஏன்னா அம்மா சமையல்னு போட்டிருக்கு, அம்மா சமையலில் தானே பார்க்கணும். அதனால அந்த வீடியோவே நம்ம பார்க்க போகிறோம். நல்ல சூப்பரான இறால் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோல பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்படியே பிரஸ் பண்ணிக்கணும். கடாய் வச்சுக்கோமா. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் 4 ஸ்பூன். எண்ணெய் சூடானதும் அம்மா சொல்லாதீங்க பையன், ஒரு லவங்கம் பையன் நான் சமைக்க போறேன். சேர்த்துக்கலாம். ஜீரகம் செவந்து வந்ததும் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். 3 பெரிய வெங்காயம். சமைக்க அம்மா இல்ல, யாரும் வேற பொண்ணுங்க இல்ல, அதனால அதான் சமைக்கிறேன். அதனால சமைச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. அம்மா நல்ல பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுமா. நல்லா வதக்கினாதான் இறால் கிரேவி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணிட்டு இது சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க வெங்காயம் நல்லா வதக்கி பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கணும். அந்த டைம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 பெரிய தக்காளி பொடியை நறுக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி சமமாவே சேர்த்துங்க. தக்காளி ரொம்ப புதுசா நறுக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வந்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நெத்தி நெத்தா இருக்கக்கூடாது, நல்லா குழைய வதக்கி விட்டுருங்க. பாருங்க வெங்காயம் தக்காளி நமக்கு கிரேவி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த டைம்ல நம்ம இறால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ இறால் எடுத்துக்கோமா. அதே 1/2 கிலோ தான் நானும் வாங்கியிருக்கேன். உள்ள ஒரு குடல் இருக்கும், அதே எடுத்துடணும். மேல் தோல் எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சிருங்க. இப்போ இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் உள்ள நல்லா வதக்கி விடணும். நம்ம ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டோம்னா இறாலோட சாறுலாம் வந்து கிரேவில இறங்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். பாருங்க 2 ல இருந்து 3 நிமிஷம் வரை நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நல்லா இறால் இருக்கிற சாறுலாம் நல்லா இறங்கிச்சு பாருங்க. வாசனை வந்து இப்பவே ரொம்ப கமகமன்னு இருக்குமா, சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இப்பவே பார்க்க மசாலா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவு சேர்த்துங்க. அந்த தேவையான அளவு வந்து மசாலா நான் சொல்லிடுறேன் வச்சிருங்க. அப்பதான் வந்து நம்ம மிக்ஸ் பண்றது நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து அடி பிடிச்சதுன்னா டேஸ்டே மாறிடும் நமக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தண்ணி சேர்க்கணுன்றவங்க சேர்த்துக்குங்க. வேண்டாம் நம்ம அப்படியே 10 நிமிஷம் மூடி வச்சாலே இறால். நான் ஒரு ஆள் தானே, அதனால 1/2 கிலோ அதிகம், அதனால தண்ணி எல்லாம் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் கிரேவி அதிகமா வரணும்னா நீங்க ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி சேர்க்கலாமா, நான் அப்படியே தான் மூடி வைக்க போறேன். உப்பு காரம் பார்த்து அப்படியே மூடி வச்சிருக்கேன். இப்போ நம்ம 10 நிமிஷம் மூடி வைக்கலாமா. பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்க இறால் கிரேவி எப்படி வந்து பாருங்க, ஆயில் எல்லாம் மேலவே வந்து பாருங்க. ஆனா என்ன இவ்வளவு ஊத்தக்கூடாது மைகாசி, ஏற்கனவே உடம்பு அதுவா ஏறுது. அதை குறைக்கிறதுக்கே நம்ம நிறைய இது பண்ணிக்கிறேன். இறால் வந்து நல்லா வெந்துருமான்னு நினைக்காதீங்க, நல்லா வெந்துரும். இப்போ நல்லா கலரி விடுங்க. இப்போ நம்ம ஃபைனலா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நல்ல டேஸ்டான கொத்தமல்லி வாங்குற மைகாசி ரெடி ஆயிடுச்சு. அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா. ஓகே பண்ணிடலாம். ஏன்னா அம்மாவோட சமையல் தான், அவங்களே சொல்லிட்டாங்க நல்லா இருக்கும்னு. நம்ம இதை பார்த்து நம்ம பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நான் உண்மையை சொல்லிடுறேன். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு கையில் நீங்களாம் நினைக்கலாம், என்னதே இருந்தாலும் நீ பேச்சில் இருப்பா, நீ சமைச்சா எப்படி நல்லா இருக்கா, அது அம்மா கை சமையல், அதனால அது நல்லா இருக்கலாம். நீ சமைச்சா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னா தெரில. அவங்க சொல்கிறத ஃபுல்லாக போட்டு சமைச்சு நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அதை சொல்கிறேன். சமைக்க நான் ரெடி, பார்க்க நீங்கள் ரெடியா? பார்க்க போகலாம். பாருங்க 1/2 கிலோ வாங்கி இவ்வளோதான் இருக்குது. தோலை உரிச்சுட்டா ஒன்றுத்துக்குமே இது இல்லை. ஓகே நல்லா கொட்டிக்கிட்டாச்சு. பார்க்கத்தான் இப்படி இருக்கும் கொஞ்சம் இதாக, ஆனால் டேஸ்ட்டு மாசாக இருக்கும். இது 1/2 கிலோ மைகாட்ஸ். ஓகே இதை வந்து நம்ம இப்போ கழுவிக்கிற வேண்டியதான். நல்லா கழுவி எடுத்துகிட்டு வேண்டியதான். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம வந்து அங்கேயே கழுவி வச்சு மைகாட்ஸ். எங்கன்னா கழுவல, நல்லா அந்த இது இதெல்லாம் எடுத்துட்டாங்க, உள்ள குடல் இடல் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதனால நம்ம இன்னும் ஒரு அலசி இன்னொரு அலசினாலே நல்லா இதாயிரும். எனக்கு இறால் வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் ரேட்டு தான் அள்ளி கொட்டுறாங்க.
ஓகே ஒன்று கிடக்கு பாருங்க, தப்பிக்கு இது பாருங்க. ஓகே, இதை போய் கொட்டிடலாம். நல்லா கழுவிட்டு இதை ஓரம் எடுத்து வச்சு இதை கொஞ்சம் அப்படி அலசி ஊற்றிட்டு இப்படி எடுத்து போட்டோன்னு வைங்களேன், நல்லா தண்ணியை வடிச்சு போடணும். ஓகே, ரெடி, இறால் ரெடி. இப்போ இதை தண்ணியை வெளியே ஊற்றிட வேண்டியதான். இப்படி கொண்டு போய் ஓரமாக ஊற்றிட்டுன்னு வைங்களேன், அப்படியே இருந்துடும். இது ரெண்டையும் கையில் எடுத்துகிட்டு இப்போ கையில் எடுத்துகிட்டு இது வாடை வரும், அதனால் கொஞ்சம் கழுவி வச்சுட்டு இன்னைக்கு காலை நல்லா மண் இல்லாமல் கழுவிட்டு உள்ளே கொண்டு போய் வச்சிட வேண்டியதான். ஓகே, தண்ணி பிடிச்சிக்கலாம். போதும், இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சிடலாம். இங்கே வச்சுட்டு எப்பவும் போல் கொஞ்சோன்னு தண்ணி எடுத்து துளிச்சு இதை கழுவி விட்டுற வேண்டியதான். இப்படி நல்லா கழுவிட்டுன்னு வைங்களேன், நமக்கு வந்து அழுக்கு இருக்காது. இப்போ வந்து அந்த விராலுக்கு வந்து என்னென்ன இது போட்டாங்களோ, தக்காளி வெங்காயம் என்னென்னதோ அதை ஃபுல்லாத்தையும் அந்த ஊதா கலர் பக்கெட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து நம்ம வெட்டிடலாம். மை ஹார்ட்ஸ், வாங்க. கருவேப்பிலை உள்ளே போட்டுப்போம். அப்புறம் வந்து 2 தக்காளி, ஒரு வெங்காயம். இதை வெட்டுறதுக்கு கட்டிங் பிளேட்டு, அப்படியே ஒரு கத்தி. வெட்ட ஆரம்பிச்சிருவோமா? ஃபஸ்ட்டு தக்காளி வெட்டிப்போம். 2 தக்காளி ரொம்ப சிறுசா, ஏன்னா நம்ம வந்து கிரேவியோட கொஞ்சம் கட்டியாக தான் பண்ண போகிறோம். அதனால் தக்காளி வந்து கரையணும். இறால் கிரேவிக்கு வந்து சிறுசாக வெட்டி போடுறத சொன்னாங்க. ஏன்னா வீடியோவில் அந்த அம்மா வந்து சிறுசாக வெட்டி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம அப்படி சிறுசாக வெட்டிப்போம். இந்த பேமா வெட்டுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி வெட்டுறாங்கன்னே தெரில. அது வெட்ட போக கற்றுக்கணும். காற்றடிக்குது, காற்றடிச்சாலும் வேர்க்குது. அது என்னன்னு தெரியல. அது எனக்கு நோயா இல்லை அந்த இது அப்படி இருக்க கண்ணறுதா? அப்படியே காற்றடிச்சும் அப்படியே ஒரு இதாக இருக்கு. எல்லாத்தையும் நல்லா சிறுசாக வெட்டிக்கணும். தக்காளியை வெட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் வெட்டிக்கலாம். ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்கேன். இதுக்கு தான் பேச்சுலர்லாம் எல்லாரும் சமைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு 20 ரூபா 30 ரூபாய்க்கு போய் வெளியே சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கான். இப்படியே கஷ்டப்படுறது அப்படின்னு நினச்சிட்டே போல. நமக்கு வெளியே சாப்பிடவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் வெளியே சாப்பிட பிடிக்காது அவ்வளோவா. ஓகே, இப்போ வெங்காயம் வெட்டியாச்சு. கருவேப்பிலை நமக்கு இவ்வளோ தேவையில்லை. நல்லா அலசிட்டு நமக்கு ஒரு 3 கொத்து கருவேப்பிலை இருந்தால் போதும். எல்லாம் கரெக்டாக வச்சாச்சு. எல்லாம் இப்போ ரெடி. 3 பொருள் தான் சிம்பிளாக. இதில் உள்ளே கொண்டு போய் வச்சிடலாம். இங்கே வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு கத்தி எங்கே இருந்ததோ அங்கே மேலே வச்சுட்டோம்னா முடிஞ்சு. இனி உள்ள வீட்டுக்குள்ளே வேலை. ஓகே மேகாட்ஸ், இப்போ அவுட்டோரில் உள்ளதை ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இப்போ இன்டோரில் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. தக்காளி, வெங்காயம், ஒரு லெமன் எக்ஸ்ட்ரா, ஒரு லெமன் ஒன்று, அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் அந்த விரால் வந்து நம்ம 1/2 கிலோ வாங்கணும். அது இன்னமும் வயிறு எரியுது. 1/2 கிலோ வாங்கணும், 1/4 கிலோ தான் இருக்குன்னு மறுபடியும் போய் அந்த திராஸில் போய் வைக்கிறேன். 1/4 கிலோ. அதோட இது மட்டும் தோல், அந்த ஓடு மட்டுமே 1/4 கிலோ போயிடுது. அடி, அதெல்லாம் காசு இருக்கும்போது வாங்கி சாப்பிடணும். இப்படி ஏதோ பொழப்புக்கு காசு வரும்போதெல்லாம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றவே கூடாது. ஆசைப்படக்கூடாது. ஆசைப்படலாம் எல்லாத்துக்கும், ஆனால் இருக்கும்போது ஆசைப்படணும். ஓகே மை காட்ஸ்,
இப்போ வந்து நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அடுப்பில் வந்து சாப்பாடு போட்டாச்சு. அது சாப்பாடு வந்து விசில் வரட்டும். அதுக்கு வந்துட்டு நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன கழுவு கழுவிட்டு, அவ்வளோதான், இப்படி சின்ன கழுவு கழுவிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸ்டார்ட். அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி நல்லா வத்தட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பசி அப்படி மைகாட்ஸ் பீட்டிங்லேயே வெறி ஆகுது. அது என்னமோ நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடும்போது ஒரு நல்லா தான் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்த்தா, யாராச்சும் ஒருத்தவங்க சமைச்சு வீட்டு சாப்பாடு சமைச்சு நம்மளை உட்கார வச்சு அந்த சாப்பாடை போட்டு போதுமானு கேட்டு அந்த சாப்பாடு கொடுப்பாங்க பாருங்க. அதெல்லாம் எந்த காலத்துல எனக்கு வரப்போகுதோ தெரியல. ஓகே, வந்துருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த அம்மா சொன்ன மாதிரியே அம்மா சமையலில் சொன்ன மாதிரியே எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து அவங்க வந்து பச்சை மிளகா ஒன்று கீறி போட சொன்னாங்க. பச்சை மிளகா வந்து நான் வாங்க மறந்துட்டேன், பச்சை மிளகா இல்லை. அதனால மிளகாத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஓகே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருஞ்சீரகத்தை வந்து லைட்டாக முனிக்கி போட்டுப்போம். இதில் என்ன குறை, இப்படி கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம்னா முனிக்கி போட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை போட ஆரம்பிச்சோம். வெங்காயம் போட்ட உடனே கருவேப்பிலைய கொத்த உருவி அப்படி தூவி விட்டுற வேண்டியதான். சமைக்கும் போது மட்டும் நம்ம வந்து சந்தோஷமா சமைக்கணும் மைகாட்ஸ். சமைக்கும் போது ஐயோ ஏன்டா சமைக்கிறோம் அப்படின்னு மட்டும் சமைச்சோம்னா நம்மளால சாப்பிடும்போது கஷ்டமா இருக்கும். அதனால சமைக்கும் போது சந்தோஷமா சமைங்க. துருன்னு இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து சமைக்கும் போது நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து இது போட்டுக்கலாம், என்னன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ அது கொஞ்சம் லைட்டா பொன்னிறமா பயந்துட்டா அடி இது இப்படி பொங்குது மைகாட்ஸ். ஐயோ கொஞ்ச நேரத்துக்குலாம் பயந்துட்டேன். சப்புன்னு விசில் வந்துருச்சு. இப்போ பல்லால தான் கடிக்கேன், அது பழகி போச்சு. நீங்க ஒன்றும் நினச்சிக்காதீங்க. இப்போ போடக்கூடாது. அந்த நேரத்துக்குலாம் இது பொன்னிறமாக வதங்கிறதுக்கெல்லாம் இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்க வேண்டியதான். தக்காளியை அள்ளி போட்டு இதை ஒரு கிண்டு. உங்களுக்கு சவுண்டு வருதான்னு தெரியல, கேக்குதா? நல்லா கிண்டிக்கிறதுதான். இப்படி தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு இப்படி கிண்டிட்டு அப்படி அந்த தக்காளி நல்லா வதங்க சொன்னாங்க அந்த அம்மா. அதனால கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் அப்படியே மீடியம், கொஞ்சம் மீடியத்துக்கு கொஞ்சம் மேலே வச்சுட்டோம்னா நல்லா அப்படியே இதாகிடும். நமக்கு வந்து 4 விசில் வந்துருச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. 4வது விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பாடு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்ப்பேன். ஏன்னா எண்ணெய் நமக்கு வந்து உடம்புக்கு இது ஆகாது. ஏற்கனவே இந்த உடம்பை குறைக்கிறதுக்கு நான் படுற பாடு மிகப்பெரிய பாடு. அதனால எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொலஸ்ட்ரால் என் உடம்புக்கு மட்டும் வெயிட் எங்கேயும் போடுது மைகாட்ஸ். எதாவது சாப்பிட்டுட்டோம்னா வெயிட் போட ஆரம்பிச்சிருது. அதனால கொஞ்சம் பார்த்தே சாப்பிடணும். உங்களுக்கு வேணா நல்லா எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுவோம். கண்டிஷன் வந்த பிறகு நம்ம வந்து இந்த நேரத்தில் பொடி போட்டுக்கலாம். என்னென்ன பொடி? சீரக பொடி, மிளகா பொடி, மஞ்சத்தூள் ஒரு கொஞ்சமாக, அப்புறம் வந்துட்டு இது அது பேர் என்னது, கரம் மசாலா தூள். இந்த எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இது பண்ணலாம். சிம்மில் வச்சுக்கிற வேண்டியதான். சிம்மில் வச்சுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம்,
அவங்க போட்டது மாதிரி வரிசையெல்லாம் போடலை, எப்படி போட்டாலும் ஒரே மாதிரி தான். அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா நான் மிளகா இது வேறு போடல, மிளகா கீரின மிளகாவும் போடல, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இதை மூடி வச்சுருவோம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு ஸ்பூன். எனக்கு கரம் மசாலா அவ்வளோவா பிடிக்காதா, அதனால் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டு சொன்னாங்க, நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்பூனே உள்ளதுக்கு போடணும்னா அதை போடக்கூடாது, சரி இது அப்படி தான் பண்ணுங்க. இப்போ கிண்டி வச்சுவோம். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துப்போம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் ஒரு கிண்டு, இப்படி ஒரு கிண்டி தேவையான அளவு உப்பு. அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, உப்பு வந்து எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கணும். இப்போ அரை கிலோ இது அரை கிலோ வந்து ஒரு இது வாங்கினா அதில் 1/4 கிலோ தான் இருக்கும். அந்த அளவுக்கு எவ்வளோ உப்பு போடுறீங்கன்னா, நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா இவ்வளோ உப்பு வராது, இந்த அளவுக்கு உப்பு போடுங்க. ஏன்னா இதைத்தான் கேட்குறாங்க, தேவையான அளவு உப்புனா எங்களுக்கு அதுவே தெரியாது அப்படிங்கிறாங்க. இது பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா. ஓகே, இப்போ வந்து எல்லாருக்கும் பிடிச்சது இதெல்லாம் போடுறோமே, நான் ஒரு சிக்கன் பொடி போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க வந்து அந்த அம்மா வந்து சிக்கன் பொடி போடல, நான் வந்து 65 பொடி, இந்த நவீன் 65 பொடி எதுக்குமே சேர்ப்பேன். இது கொஞ்சம் அப்படியே கிரேவி மாதிரி பண்ணுறதுனால இது கொஞ்சமாக சேர்க்குறேன். ஓகே, இது சேர்க்கறதுனால எதுவும் இதாகாது, கொஞ்சம் நல்லா வாடை நல்லா கொடுக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு, மசாலா பொடி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ இங்கே இருக்கிற இதை வந்து சிக்கனுங்கிறேன் ஒரு ஆள் எடுத்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இது மேலே போட வேண்டியதான். இந்த அம்மா சொல்கிற மாதிரியே தான் பண்ணுறோம், எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு போடுங்க. ஓகே, இப்போ இங்கே போட்டாச்சா? இப்போ நல்லா கிண்டி விட்டு இப்படி கிண்டி விட்டு வேண்டிதான். நல்லா மசாலாவோட கிண்டியாச்சு. ஓகே, இப்படி கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடிட வேண்டியதான். இப்போ மூடி எடுத்து நல்லா லைட்டாக கழுவிட்டு, எந்த பொருளையுமே கழுவாமல் யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் இது ஓட்டு விட பள்ளி இதெல்லாம் நிறையா தெரியுங்க. இப்போ மூடி வச்சிட வேண்டியதான். இப்படி மூடியாச்சு. லாஸ்ட்டாக இறக்கும்போது இந்த இதை வந்து பிழிஞ்சு விட்டுற வேண்டியதான், லெமனை. ஆனால் லெமனை வந்து அந்த அம்மா சேர்க்கலை, பட் எனக்கு கொஞ்சம் லைட்டாக இதாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதை கழுவி வச்சுருவோம். இதெல்லாம் கழுவி வச்சிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, நல்லா சோப் போட்டு கழுவியாச்சு. கீழே எடுத்து வச்சிட்டோம்னா முடிஞ்சு. A few moments later. 5 நிமிஷம் 10 நிமிஷமா கிடக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், மாசு. இந்த அளவு தான் கரெக்டாக. அம்மா அவங்க சொன்னதும் கரெக்டான இதுதான். இந்த இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு மனமும் அவ்வளோ சூப்பரான மனம். நம்ம ஏதோ கொஞ்சம் நல்லா செஞ்சாச்சு, கொஞ்சம் இல்லை நல்லாவே செஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனத்தை பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு சூப்பராக செஞ்சாச்சு. ஓகே, இப்போ அப்படியே வச்சு இறக்கிடுவோம். நல்லா சக்கப்பாக நல்ல மனமாக, அவ்வளோ மனமாக சூப்பராக உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம ஒன்று எடுத்து எப்போவுமே அந்த டேஸ்ட்டு பார்க்குறது, கீழே போகிறதுக்கெலாம் நம்ம டேஸ்ட்டு பார்க்குறது பார்த்து தான் ஆகணும். அதனால் நல்லா ஊதிட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர், மாசு. இப்போ அம்மா சொன்னது மாதிரியே சமைச்சாச்சு. மூடி வச்சிருவோம். நல்லா மணக்குது, நல்லா இதாக இருக்குது. டேஸ்ட்டு மட்டும் பார்த்துருவோம். சாப்பாடு போட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துடலாம். அம்மா சொன்னதில் அதான் அம்மா சமையல் அந்த இதில் அந்த அம்மா சொன்னதில் என்ன குறைனா, என்ன நம்ம போடலைன்னா 2 பச்சை மிளகா போட சொன்னாங்க கீரி. அந்த பச்சை மிளகா இல்லை, அதனால் அது மட்டும் போடலை. அதுக்காக நம்ம கொஞ்சம் மிளகாப்பொடி எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டோம்.
அதே மாதிரி லாஸ்ட்டாக மல்லித்தூளை வந்து தூவி விட சொன்னாங்க. அது மல்லித்தூளையும் நான் வாங்க மறந்துட்டேன், அதுவும் இல்லை. அதனால நம்ம எலுமிச்சம்பழத்தை தூவி விட்டோம். அதுக்கு எதுக்கு டிஃப்ரெண்ட் கிடையாது. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆவி பறக்க நம்மளோட பொரியல் அப்படியே ஆவி பறக்க இருக்கு பாருங்க, அதை எடுத்து வச்சிடலாம். ப்ரான் பொரியல்லாம் இல்லை, கிரேவி மாதிரி. ஆவி பறக்க சாப்பாடு எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ இலையை போட்டு சாப்பிட வேண்டியதான். தண்ணி ஒரு நிற செம்பு தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். நல்லா உட்காந்துட்டேன். சாப்பாடு ரெடி, இது ரெடி, எல்லாம் ரெடி. அப்படியே உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். இலையை எடுத்து போட்டுருவோம். அப்படி எடுத்து போட்டு இலைய அப்படியே தண்ணி தொளிச்சு லைட்டா அப்படி சாரலா தூவி தண்ணியை தொளிச்சு விட்டு எல்லாமே எடுத்துடுறோம். லாஸ்டா ஏதாச்சும் ஒண்ணு மறந்துடுவோம். அது உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, எனக்கு இருக்கு. கரண்டி எடுக்க மறந்துட்டேன். வந்துடுறேன். இவ்வளோ வேலை பார்த்துட்டு லாஸ்ட்டாக எந்திரிக்கணும். அந்த சாப்பிட உட்காரும் போது எந்திரிக்கிறது தான் ஒன்றும், அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. எந்திரிச்சு இந்த கரண்டி, இது கரண்டி, இதுக்கு கரண்டி எடுத்தாச்சா? இது திறந்து வச்சிடலாம். மறுபடியும் ஒன்று பண்ணணும், ஃபேனை போடணும். ஃபேனை போட்டால் உங்களுக்கு மைக்கில் சவுண்டு கேட்கும், அதனால் ஃபேன் போட வேணாம். வேர்த்து மணிக்கே சாப்பிட்டுக்கிறேன். ஓகே மேகாட்ச், நம்ம இன்ன வரைக்கும் இது பண்ணி சாப்பாடு ஆக்குனதுக்கு இப்போ தான் நம்ம சாப்பிட போகிறோம். நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ஓகே, இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடுவோமா? கஷ்டப்பட்டு சமைச்சு அதை சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து ஒரு மாதிரி இருக்கும். உட்காந்து சாப்பிடும்போது இருக்கே ஒரு ஃபீல், அதுதான். ஓகே, இது நான் போயிட்டு வந்துட்டு சாப்பிட. இது இதில் இறால் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஒரு ஆள் குழம்பு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஃபேன் போடாதனால வேர்த்து ஓடுது. ஓகே, இந்த சாப்பாடு தந்ததுக்கு நன்றி. கடவுளுக்கு, எல்லா கடவுளுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் சாப்பிடத்தான் போகிறோம். ஆனால் நல்லா இருந்தால் அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அம்மா சமையல் அந்த இதுக்கு சாப்பிட்டு பார்த்துருவோம். சாப்பிடலாமா? ஜேஸ் மை ஹார்ட்ஸ், ஜேஸ். நான் வந்து பொய் சொல்லலை, உண்மையாகவே நல்லா இருக்கு. ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே தான் காரம் போட்டேன். ஆனால் நான் மிளகா போடாதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் போட்டேன். அதனால காரம் மட்டும் லைட்டாக கூட இருக்கு மைகாட்ஸ். மீதி எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து நல்லா சாப்பாடை வந்து இந்த கிரேவியோட நல்லா பிரட்டிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரான் எடுத்து இப்படி வந்து அதில் இது பண்ணி டிப் பண்ணி இப்படி ஆளு சரியான டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட்டு. சாப்பிடுங்க. ப்ரான் வாங்குறது தான் கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும். ஆனால் வாங்கினா இப்படி கூட சமைங்க, நல்லா கிரேவியை சமைங்க. குழம்பா வச்சா கூட சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேருக்கு பிடிக்காது. இப்படி கிரேவியை வச்சு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் எல்லாருக்குமே பிடிக்கும். என்ன மாதிரி பேச்சில் இருக்கு, எப்படி வச்சு கொடுத்தாலும் பிடிக்கும். அது ஒரு பக்கம். என்னெல்லாம் பேச்சில் இருந்துலாம் சொல்ல முடியாது. பிறந்தலேருந்து ஒரு தனியானவன், அதுக்கு என்ன பேருன்னு கமாலில் சொல்லிட்டு போங்க. பிறந்தலேருந்து அனாதையா தெரில, சொல்லிட்டு போங்க. ஓகே, சாப்பிடலாம். ஓகே மெகாட்ஸ், சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ இது கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் ஃபேனை போடணும். அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். அம்மா சமையல் தான், சூப்பராக இருக்குது. அம்மா சமையல் தான், அம்மா சமையல் இல்லை, அந்த யூடியூப் அம்மா சமையல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இப்போ சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மைகாட்ஸ். A few minutes later. ஹாய் மைகாட்ஸ்,
இப்போ தான் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு ப்ராலு. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அந்த கிரேவியில் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம். இன்றைக்கி சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்டாச்சு. இன்னை நான் கிளம்புற டைம் வந்துருச்சு. இன்னி டெய்லி வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். டெய்லி வீடியோ வரும். முடிஞ்ச அந்த சோழருக்கு லைக்கை தட்டி கமெண்டில் கருத்தை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வீடியோவில் பார்க்கலாம். மை காட்ஸ் பாய் 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 பாய்.